எங்க அப்பா 4 ஏரோப்ளேன் வாங்கி விட்டுருந்தாக்கா சல்லுன்னு மேலேயே பறந்து நின்றுருப்பேன். பாரு நடக்க விட்டான். தம்பியா கொஞ்சம் நில்லையா? என்னண்ணா? திருப்பேன் கூட்டாண்ட கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு வா. திருப்பி டிராப் பண்ணுமா? நானு எனக்கு வேலை இருக்குதே, நீ போ. ஏன்பா நானுமே வேலை வெட்டி இல்லாத மாதிரி நினைச்சுக்கிறியா? திரும்பி தான் கொஞ்சம் டிராப் பண்ணி விட்டு தான் வாயன். நோ, போற வரல ஏதாவது டிராப் பண்ணனாலும் நியாயம். நான் இப்படி போறவன இப்படி திருப்பி எடுத்துன்னு போய் விடுன்றியா? மனசாட்சிக்குதா உனக்கு? உனக்கு மனசாட்சி இருக்குதாடா? ஒரு பெரிய மனுஷன் கேட்கற இவ்வளவு நேரம் கெஞ்ச வைக்கிறியா? நீ பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறேனா? போனா இந்த பக்கம் எதனா வண்டி வந்தா அதுல லிப்ட் கட்டு போ. அப்ப நீ கூட்டு போய் விட மாட்ட. என்ன வந்து சாவி எடுக்கிறா? ஒழுங்கு மரியாதையா கூட்டு போய் விடு, அப்பதான் சாவி தருவேன். இங்க பாரு, என் கோபத்தை கலப்பினுக்காத, ஒழுங்கா சாவியை கொடு. ஐயோ என் கைய பிடிச்சி வலிச்சுட்டான். நீ என்ன பொண்ணையா உன் கையை பிடிச்சி வலிச்சுட்டேன்ற? பொண்ணோ பையனோ மொத்தம் நீ கைய பிடிச்சி வலிச்சா இல்ல நீ? ஐயா யோ சாவியை குடியா? எங்க பொண்ணு? யாரு கை பிடிச்சி வலிச்சாங்க? யாரு கை பிடிச்சி வலிச்சாங்க? எங்க பொண்ணு சொல்லுங்க, எங்க சொல்லுப்பா. எந்த பொண்ணு கையை பிடிச்சி வலிச்சிங்க? ஏப்பா பொண்ணு எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஆள் தான்ப்பா சும்மா கத்திட்டான். இந்த ஆள் தான் கத்துனானா? யோ ஏன் கத்துறான்? தம்பியா நடக்க முடியலன்னு இந்த ஆள் கிட்ட லிப்ட் கேட்டேன், தரணுமா இல்லையா? லிப்ட் கேட்டா தரது நல்ல போன தானே. ஏன்பா லிப்ட் தானே கேட்டாரு, தர வேண்டி தானே. ஏன்பா நான் இப்படி போயிட்டு இருக்கேன், இந்த ஆள் இப்படி போறான், நான் எப்படியே லிப்ட் கொடுக்குறது? ஓஹோ, நீ இப்படி போற, அவர் இப்படி போறாரு, அவர் லிப்ட் கேக்குறாரா? அதான் தம்பி, சாவி வேற புடிங்கி வச்சுக்கணா முந்திரி பழம் மூக்கன். இதோ பாரு, மூக்க பத்தி எல்லாம் பேசுறவங்க வச்சுக்காத. யோ பேசுனா என்னயா? உனக்குன்னா மூக்கு இவ்வளவு உண்டாக்குது, இவ்வளவு பெருசாகுது. ஆடா என்னப்பா நீங்க ஏதோ பொண்ணை கை பூச்சி வெளிச்சிட்டீங்க பழுகுது. நான் காப்பாத்தலான்னு வந்தாக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என் சாவியை புடிங்கி வச்சுக்கணா, அத குடியான்னு கையை பூச்சா, ஐயோ என் கையை பூச்சி வலிக்கிறான், ஐயோ என் கையை பூச்சி வலிக்கிறான் கத்துறான். அட கரும் பூச்சவன, உன் கையை பூச்சி வலிச்சுட்டு கத்துன. ஏண்டா பொண்ணு கை பிடிச்சி இழுத்தாதான் வருவீங்களா? என் கையை பிடிச்சி இழுத்தா வரமாட்டீங்களா? பொண்ணு கையை பூச்சி வெளிச்சா அதுல ஒரு லவ் வரும், ரொமான்ஸ். உன் கையை பூச்சா என்னடா வர கன்றாவிய? சே, இந்த காலத்து பசங்க எப்படி கெட்டு போய்க்குதுங்க பத்தியா? யோ கெட்டு போயிதுங்களோ வதங்கி போயிதுங்களோ, சாவிய குடியா நான் போனா? அப்ப நான் போக கூடாதா? உன்னை எவன் போவேன்னு சொன்னது? போ. எங்க அப்பா ராமேஸ்வரம் 4 வண்டி வாங்கி கொடுத்துருந்தானே நான் போயிருக்க மாட்டேனா? ராமேஸ்வரமா? அவங்க அப்பா பேர் பழுகுது. தம்பியா பேசுற நேரம் ஆகுது, இவனை கொஞ்சம் கூட்டு போய் விட்டு வர சொல்லுவேன் தம்பி. நோ, பாக்குறதுக்கே பாவமாகுது. கூட்டு போய் விட்டுவானா, அப்பதானே நாளைக்கு உனக்கு சோறு கிடைக்கும். நாளைக்கு சோறு ஏன்பா எனக்கு கிடைக்கணும்? எங்க வீட்டுல நான் சமைச்சு சாப்பிட மாட்டேனா? திடீர்னு உங்க வீடு பூகம்பம் வந்து ஒஞ்சிச்சு, சோறு இல்ல, என்ன பண்ணுவ? அட வாய கழுவிடா வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, திடீர்னு எப்படிடா பூகம்பம் வந்து வீடு ஒஞ்சிரும்? சப்போஸ் உடஞ்சா, அதனாலதான் சொல்றது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு. பசங்க பாரு எப்படி பழிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ கூடவா உனக்கு அறிவு வரல? யோ அறிவு பத்தி எல்லாம் பேசாதே, எனக்கு கெட்ட முகம் வந்துடும். நான் வெள்ளை சட்டை போட்டா மட்டும் பத்தாது, வெள்ளை மனசு இருக்கணும், புரிஞ்சுக்கண்ணா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கு ஒரு டைம் ஆகுதப்பா. சரிண்ணா ஒண்ணு செய், நீ நடந்து போயிட்டே இரு, வண்டியை நாங்க எடுத்து போய் விட்டு வரோம். என்ன சொல்றது? நீங்க எடுத்துன்னு போய் விட்டு வரேன்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். அப்ப நான் இங்கே வெயிட் பண்ணட்டுமா? இவனுக்கு மூளைக்குதா இல்ல மூளை எங்கன்னா ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கானா? எல்லாம் நல்லதுக்கு. என்னப்பா என்ன பேசி நிக்கிறீங்க? நீங்க எடுத்துன்னு போய் விட்டு வந்துருங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன், டைம் ஆகுதுல்ல. சரிண்ணா, அதுக்கு முன்னால நான் இவனை இட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துடுறேன், நீங்க இவர்கிட்டே பேசிட்டு இருங்க. என்னப்பா இன்னொரு ஹெல்ப்? என்னன்னா திருக்குறள்லாம் பச்சிக்கிறா இல்லையா? எல்பிட்டார் நெஞ்சம் சல்பிட்டார் போல அல்பிட்டார் பல்பிட்டார் ஆகிவிடும். இது என்னடா திருக்குறள்? நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லையா? ஸ்கூல் பக்கம் போயிருந்தா தானே தெரியும். எனக்கு தெரியும் 1012வது குறள் இது. 1012வது குறளா இது? ஆமா 1013வது குறள் நான் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு பாக்கலாம். உட்டாலக்கடி கிரிகிரி, ஊற வச்ச வடகிரி, ஓடி புட்டான் சிவகிரி. அப்படியே மூஞ்சி மேலேயே குத்துவேன். இதெல்லாம் திருக்குறளாயா? அவன் சொல்றது மட்டும் கேக்குறேன், நான் சொன்ன மட்டும் திட்டுறேன். பெருசா உனக்கு நல்ல செய்யலான்னு பார்த்தா இப்படி பேசி கிடக்குறா. ஓ தர்மம் வேணுங்களா? நான் எதுவும் பேசல, கூட்டு போங்கப்பா. சரிண்ணா, நான் என்ன கூட்டு போய் விட்டு வந்துட்டோமா? டக்குன்னு வந்துருக்குமா, டைம் ஆகுது. சாவி இல்ல வண்டியில, குடியா மூக்கு இந்தா. டக்குன்னு வந்துடுறான். எப்பா டக்குன்னு வந்துருங்கப்பா, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். பேசினே இருக்குண்ணா, என்ன விட்டுட்டு தப்புன்னு வந்துருவாப்பல. பசங்க சொன்னான்னு தான் நான் ஒத்துக்கினேன். ரொம்ப நன்றிப்பா. 1 hour later. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணா? டேய் நான் நடந்து போயிருந்தா கூட போயிருப்பேன் இந்நேரம். யோ போயிருக்க வேண்டியதானே, சும்மா போறவன லிப்ட் கேட்டு விட்டு இன்னும் வண்டியே வரல. பசங்க ரொம்ப தங்கமான பசங்க, வந்துருவாங்க. என்ன வந்துருவாங்களோ தெரியலையே.
2 hours later. டேய் குரமுக்கா 1 ஹவருக்கு மேல ஆகுதுடா இன்னும் வண்டியை காணோம்டா. என்ன தூங்கிட்டானுங்களா என்னன்னு தெரியலையா? அட பாவீங்களா, எங்கனா போய் இச்சிட்டானுங்களா? எங்க போயிருக்கானுங்க தெரியலையா? வந்துருவானுங்க ரொம்ப நல்ல பசங்க. எப்போ வருவானுங்கன்னு தெரியலையா? 3 hours later. என்ன எட்டி பாத்துட்டு இருக்கிறா? இன்னும் அவனுங்களை ஆளை காணுமே. ஏய், எல்லாம் உன்னால்தான் போண்டா முக்கா. ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட போய் வண்டியை கொடுத்துட்டியாடா பாவியா? ஊர் பேர் தெரியாதவனுங்களா? இவ்வளவு நல்ல பசங்க நீயா? நல்லா தான் பேசினானுங்க, ஆனா பிராட் காரனுங்க போல இருக்குதா? ஐயோ, வண்டி இல்லாம போனா என் பொண்டாட்டி என்ன பண்ணுவானே தெரியலையே. கண்ணால மயக்கிறிய சம கட்டையா, உன்னால சாஞ்சு புட்டேன் வாழ மட்டையா. ராகுல, ஏய் உனதாண்டா பாருங்கன்னு வந்தேன். டேய், ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, எல்லாம் இந்த ஆளால தான்டா. என்ன பத்தி சொல்லாத. என்ன உன்னை பத்தி சொல்லாத, அப்படியே துரு விடுவேன். அட அந்த கதையை விடுறா. என்ன வண்டியை வித்துட்டு இருக்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு இருப்பேன்ல. வண்டியை வித்துட்டேனா? என்னடா சொல்ற? டேய், பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பழைய வண்டி விற்பாங்களே, அந்த கல்ல ஃபார் சேல்னு போட்டிருந்தது. ஃபார் சேல் போட்டு இருந்ததா? போய் விலைய கேட்டா 30,000 சொல்றான். கோவிந்தா 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 கோவிந்தா. அப்படியே மெனி பூச்சி போட்டுருவியா? டேய், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியாடா, நான் வாங்கிட்டு இருந்திருப்பேன்ல. வயிற்றுல கிளப்பாடு கோகுல. போயா நீ போயா. இங்க பார், அங்க வந்துட்டு என் வண்டின்னு சொல்ற. சொல்றேன் போடா. அவன் வண்டி தான் சொல்லுவாங்க, அதையே திருப்பி அவன் வண்டின்னு சொல்றானே. என்ன ஒரே குழப்பமா இருக்குது.